பட்ட அவமானங்கள், கிட்டிய துரோகங்கள், தேவையில்லாத வசைமொழிகள், நியாயமில்லாத சாபங்கள், நம் அன்பை தூக்கி எறிந்த இதயங்கள், மட்டம் தட்டியே கடந்த உறவுகள், நாணயமில்லாத நசுக்குதல்கள், பாரபட்சமான ஒடுக்குதல்கள், காரணமில்லாத நட்புகளின் எரிச்சல்கள், இவையெல்லாம் காலம் கடந்தும் நம்மால் கடந்து போக மனமில்லாமல் நம் காயங்களுக்கு நியாயம் தேடிக்கொண்டே இருக்கிறோமே. என்ன செய்வது? நம்மோட வலி மிகுந்த நினைவுகள் தான் கடவுளை நெருங்குவதற்கான வழியாகிறது. மாயையான இவ்வுலகில் கடவுளின் அன்பை தவிர நிலையானது எதுவும் இல்லை என்ற மிகப்பெரிய கற்றலை மனித மனதிற்கு கொடுக்கிறது. முடிந்து போனதை மன்னித்தலும் மறத்தலுமே மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். கடவுள் நம்மை அழைக்கிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் என்கிறார். நமக்கு புதிய காரியத்தை செய்வேன் என்கிறார். கடவுளே, எங்கள் வாழ்வின் கசப்பான நாட்களின் நினைவுகளை கவலையின்றி கடக்க உதவி புரியும். மேலும் அன்றென்று வைத்திருக்கிற அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அருள் செய்யும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது.